பிரைஸ் பாலோட அடுத்த போட்டியா கணக்கம்பட்டி விஸ் மணியம்பலத்துக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்காங்க. கணபதி விஸ் பாலா கணக்கம்பட்டிக்கு ஓப்பனிங் ஓவர் போட வந்திருக்காரு. பிரகாஷ் ஓப்பனிங் ஓவர் வந்திருக்காரு. பிரகாஷ் இந்த மேட்சுக்கு 4 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. முதல் வந்து அருமையான பந்துங்க, சூப்பரான பந்து, டாட் பால். மீண்டும் அடுத்த வந்து பிரகாஷ் கிட்டேருந்து கணபதி அடிச்சிருக்காருங்க, ஸ்லீவ் விட்டுருக்காரு. சான்ஸ் பார் அங்கே விரட்டி போறாரு அந்த பில்டர். போயிருக்காரு, எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. அதுக்கு காரணமாக 3 ரன் ஓடுவாங்க நினைக்கிறேன். 3 ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க. 2 ரனுக்கான சான்ஸ் இருந்துச்சு. 3 ரன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு பாலா, சூப்பரான பாருங்க, டாட் பால். மீண்டும் அடுத்த பந்து நல்ல ஒரு யார்க்கிங் எடுத்துங்க, சூப்பரான பந்து, டாட் பால். மீண்டும் அடுத்த பந்து பாலா ப்ரோக்கு சூப்பராக தட்டி இருக்காருங்க. சீட்டிங் ஷாட், விரட்டி வராது யங்ஸ்டர்ஸ். சூப்பரான ஸ்டாப் அந்த ப்ரோ கிட்ட. அடுத்த பந்து பாலாவுக்கு ரிவர்ஸ் கூப்பிட்டு அடிக்கிறாங்க முயற்சிங்க, டாட் பாலுங்க. இத்தொடர்ந்து ஒரு முடியுது. பவர் பிளே சூப்பராக போட்டு கொடுத்து போயிருக்காருங்க பிரகாஷ். ஒருவருக்கு 5க்கு ஆடி இருக்காங்க மணியம்பலம். நல்ல ஒரு பந்து வீச்சு கணக்கம்பட்டி டீம்லேருந்து. 2வது ஓவர் போட வந்திருக்காரு மோகன் கணக்கம்பட்டி காண்டி. ஸ்ட்ரைக்கில் இருக்கிற கணபதி. முதல் பந்து நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டுருக்காங்க. சான்ஸ் பார் கேட்ச் ஆன் பார்த்தா சூப்பரான சேவுங்க, எடுத்தாருன்னா ஓகே. ஆனால் பந்து பவுண்டரியை கடந்துருச்சுங்க இங்கே, அவர் விட்டது. முதல் பவுண்டரி வந்திருக்கீங்க கணபதி பேட்லேருந்து. மீண்டும் அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, சான்ஸ் பார் ஒன் பவுன்ஸ் ஒரு பவுண்டரி. பவுண்டரி மேல பவுண்டரி அடிச்சிட்டு இருக்காரு இங்க கணபதி. அடுத்த பந்து ஹாட்ரிக் பவுண்டரி அடிப்பாரா கணபதி? கட்டியிருக்காருங்க செல்லமா. 1 பிச்சில் வந்து அந்த ஃபீல்டர் எடுத்திருக்காரு, மறுபடியும் விட்டுருக்காருங்க, கையில் ஒட்ட மாட்டேது அவருக்கு பந்து. அதன் காரணமாக 2 ரன் ஓடி பிடிக்கிறாங்க. 3 பந்துக்கு 10 ரன் ஆடி இருக்காரு இப்ப. அடுத்த பந்து மோகன் கணபதிக்கு ரிவர்ஸ் கூப்ல பாலுங்க, சரியான பந்து, விக்கெட். எதிர்பார்க்கவே இல்லை பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு செந்தில். 2 பந்து இருக்கு இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் பந்து டேஸ் ஏறி இருக்கு, பூமி போறாரு இங்கே கேட்ச் பிடிச்சிடாருங்க. பூமி கண்டிப்பாக விட மாட்டாரு, கான்ஃபிடண்டாக கேட்டே போனாரு பூமி. அருமையான கேட்ச். அடுத்தடுத்த பெரிய விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்துருக்காரு மோகன். 2 பவுண்டரிகளை விட்டு கொடுத்தாலும். அடுத்த பேட்ஸ்மேன் இங்கே உள்ள வராரு கார்த்தி ப்ரோ. போன மேட்ச் இவர் தான் மேட்ச் போக்கே மாற்றினாரு. சந்திச்ச 2 பந்தையும் 2 6க்கு விரட்டினாரு. சூப்பரான பாருங்க. இப்போ இத்தொடர்ந்து ஓவர் முடியுது. 2வது ஓவர் நல்ல ஒரு பந்து வீச்சு. 2 ஓவருக்கு 15 அடிச்சு அதுக்கான 2 விக்கெட் இழந்திருக்காங்க மணியம்பலம். நல்ல ஒரு பந்து வீச்சு கணக்கு. 3வது ஓவர் போட வந்திருக்காரு சீனி. ஸ்ட்ரைக்கில் இருக்காரு கார்த்தி ப்ரோ மாத்துக்கை. முதல் பந்தை பிடிக்கிறாரு, சூப்பரான பந்துங்க, டாட் பால். மீண்டும் அடுத்த பந்து சீனி ப்ரோட்டேந்து. ஃபர்ஸ்ட் பவுலர் 2 மாற்றிட்டாங்க. இப்போ வந்திருக்காரு கவி வந்திருக்காரு, நல்ல பந்துங்க, சூப்பரான பால். அடுத்த பந்து சூப்பரான பாலுங்க, டாட் பால். விக்கெட் விட்டுட்டாங்க. அதன் காரணமாக 2 ரன் வர்றாங்க எக்ஸ்ட்ராஸ் மூலமா. தப்பான த்ரோ. மீண்டும் அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க, சான்ஸ் பார். 1 ரன் மட்டும் கிடைக்கும். லாஸ்ட் 2 பந்து சூப்பரான பாலுங்க, டாட் பால். அடுத்த பந்து பூமி விட்டுட்டாரு இங்க, பிடிக்க வேண்டிய இடத்துல அந்த பந்து. அதன் காரணமா இங்க 2வது ரன் 3வது ரனுக்கான முயற்சிங்க. விட் பண்ணிட்டாங்க. 3 ரன் ஆயிடுச்சு. 3 ஓவருக்கு 22 அடிச்சு 2 விக்கெட் இருந்திருக்காங்க மணியம்பலம். 4வது ஓவர் போட வந்திருக்காரு பூமி கணக்கம்பட்டி டீமோட கேப்டன். நல்லா ரன் பண்ணிருக்காங்க சின்ன பையன், நல்லா அருமையாக சேவ் பண்ணியிருக்கான். 1 ரன் தான் கிடைக்கும். அடுத்த பந்து நினைக்கிறேன் சான்ஸ் பார், பால் வெளியில போயிடுச்சுங்க, 6. அசால்ட்டா அடிச்சிருக்காரு 6. அடுத்த பந்து சூப்பரா அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட் திசையில. அந்த ஃபீல்டர் வந்திருக்காரு எடுக்கிறத ரன் அவுட் நினைக்கிறேன். அங்க அடிச்சிருந்தாலும் அவுட்டுங்க, பண்ணிட்டாரு. அடுத்த பந்து பூமி கார்த்தி ப்ரோக்கு, சூப்பரான பாலுங்க, நல்ல ஒரு பந்து வீச்சு, அருமையான ஒரு அப்து யாக்கர். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, டாப் எச் ஆயிருக்கு, விரட்டி போறாரு இங்க பூமி, பிடிச்சிட்டாருங்க பூமி கேட்ச. இத்தோட ஒரு முடியுதுங்க. கடைசி ஒரு பந்துங்க வந்திருக்காரு இங்க ஈஸ்வரன் ஸ்ட்ரைக்குக்கு. சூப்பரான பந்துங்க, டாட் பால். இதோட ஓவர் முடியுதுங்க.
ரன் அவுட். 4 ஓவருக்கு 31 அடிச்சு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. மணியம்பலம் 32 அடிச்ச மேட்சை வின் பண்ணலாம். கணக்கம்பட்டி 4 ஓவருக்கு 32 டார்கெட்டுக்கு பேட்டிங் இறங்கியிருக்காங்க. கணக்கம்பட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு பிரகாஷ். ஓப்பனிங் பவுலரா இங்க கணபதி. நல்ல ஒரு பந்து வீச்சு. நான் ஸ்ட்ரைக்ல பழனி இருக்காரு. அடுத்த பந்து பிரகாஷ் ப்ரோக்கு. அடிச்சிருக்காங்க. சூப்பரான ஷாட். அங்க ஆள் இல்லாத காரணத்துல கண்டிப்பா பவுண்டரி கிடக்கும். பவுண்டரி. அடுத்த பந்து சூப்பரான பாலுங்க. டாட் பால். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் திசையில போயிருக்கு பந்து. சான்ஸ் பால் இல்லைங்க. சூப்பரான தடுப்பு அவர்கிட்ட கையில் விழுந்துருச்சு. 2 ரன்னுங்க. அடுத்த பந்து பேட்டில் ஏஜா இருக்குங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ப்ரோ கிட்ட இருந்து 1 ரன் ஓடிருக்காங்க. அடுத்த பந்து சூப்பரான ஸ்டோக்குங்க. ஓடி இருக்காங்க. அடிச்சா விக்கெட் இருக்கும் கண்டிப்பா. ஓடிட்டானுங்க. ஒரு கேட் அடிச்சு எந்த ஒரு இழுப்பெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க கணக்கம்பட்டி. அடுத்த ஒரு படம் வந்திருக்காரு பாலா. ஸ்ட்ரைக்ல இருக்காரு பழனி. முதல் பந்து ஸ்கூப் போட்டுருக்காருங்க. ப்ரோ வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப் இங்கே விட்டுந்து 1 ரன் மட்டும் ஓடிருக்காங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட். அங்கே ஃபீல்டர் வராரு வெரைட்டி ப்ரோ. சூப்பராக தேக்கிருக்காருங்க. அருமையான ஸ்டாஃபுங்க ப்ரோ கிட்டேருந்து. 2வது ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து தட்டியிருக்காருங்க. கண்டிப்பாக பவுண்டரி தான். தப்பான பந்து கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காரு. மீண்டும் அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அருமையாக கட் பண்ணியிருக்காருங்க. பாயிண்ட்ல போயிருக்கு. ஃபர்ஸ்டான ரன்னிங் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து தட்டியிருக்காருங்க. நல்ல பந்துங்க. வெரைட்டி போறாரு ப்ரோ. நல்ல த்ரோங்க. இங்கேருந்து 1 ரன் மட்டும் கிடைக்கும். அடுத்த பந்து ஒயிட் பாலுங்க. ஒயிட் இல்லைங்க. ஓவர் முடிஞ்சதோட 2 ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு இழப்பு இல்லாமல் கணக்கப்பட்டி. இன்னும் 12 பந்துக்கு 15ங்கிற நேரத்துக்கு பந்து போட வந்திருக்காரு பிரவீன். ஸ்ட்ரைக்கில் இருக்காரு இங்கே பழனி. முதல் பந்து சூப்பரான பாருங்க. இன்னும் 11 பந்துக்கு 15. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சூப்பரான பாருங்க. லெக் பை மூலமாக 1 ரன் கிடைக்கும் கண்டிப்பா. ஓடிருக்காங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. டாப் ஏஜ் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்த்தா விரட்டி வராரு. 4 போயிடுச்சுங்க. மீண்டும் அடுத்த பந்து பிரகாஷ் ப்ரோக்கு. தட்டியிருக்காருங்க. நல்ல சரியான த்ரோங்க. அடிச்சா விக்கெட்டு. பின்னாடியும் ஆள் இருக்கு. சூப்பரான எஃபெக்ட் ப்ரோ கிட்டேருந்து. அடுத்த பந்து சூப்பரான பாருங்க. நல்ல ஒரு பந்து வச்சு இந்த ஓவரோட கடைசி பந்து இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு ப்ரோ. பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. அடிச்சிருக்காருங்க. டாப் பிட்ச் ஆயிருக்கு. என்ன நடக்குது பார்க்கலாம். வெரைட்டி போறாரு ஃபீல்டர். இல்லைங்க விட்டாருங்க. அதன் காரணமாக 2 ரன் ஓடி இருக்காங்க. தப்பான த்ரோ வேற. இந்த ப்ரோ பிடிச்சு விட்டுட்டாரு. அதன் காரணமாக பந்து பின்னாடி ஓடிட்டு இருக்கு. இன்னொரு ரன்னுக்கான முயற்சியான்னு பார்த்தா ஓடி இருக்காங்க. 3 ரன் கிடைச்சிருக்கு. 3 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க கணக்கப்பட்டி. இன்னும் 6 பந்துக்கு 6 அடிச்சா மேட்ச் வின் பண்ணலாம். அதுக்குள்ள கட்டுப்படுத்தினா வின் பண்ணலாம் மணியம்பலம் டீம். 6 பந்துக்கு 6 ரன்கள் சுச்சுவேஷனுக்கு பந்து படம் வந்திருக்காரு இங்கே கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் இருக்காரு பழனி ப்ரோ. முதல் பந்து அடிச்சிருக்காருங்க. சூப்பரான ஷாட். 2 ரன்னுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்க்கலாம். இங்கே சூப்பரான த்ரோ. இங்கே சின்ன மிஸ்டேக்னால 2வது ரன் ஓட்டாங்க ஃபர்ஸ்டா. 5 பந்துக்கு 4 டேஷ்ல கிடைச்சிருக்குங்க. சான்ஸ் கேட்ச் ஆனா கேட்சுங்க. கேட்ச் மூலமாக தன்னோட ஆட்டத்தை இருக்கிறார் பழனி. 4க்கு 4ங்கிற சுச்சுவேஷனுக்கு பேட்டிங் இறங்கியிருக்காரு மோகன். பவுலிங்கில் இருக்காரு கார்த்தி ப்ரோ. டாட் பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காரு. 3 பந்துக்கு 4ங்க. ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காரு. 1 ரன் கிடைக்கும். 2 பந்துக்கு 3 ஸ்ட்ரைக்கில் இருக்காரு இங்கே பிரகாஷ் ப்ரோ. அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் பார் வெரைட்டி போறாங்க இங்கே ஃபீல்டர். சூப்பராக தைக்கிருக்காருங்க. 3வது ரன்னுக்கான முயற்சி இருக்கு. விக்கெட்டுங்க. 3வது விக்கெட். 2 ரன்கள். சூப்பரான எஃபெக்ட் அந்த ப்ரோ கிட்ட. அந்த உண்மையிலே எக்ஸ்ட்ரா நிறைய தைக்கிறாரு. ஒரு 4 போக வேண்டியது. மேட்ச் ட்ராவலில் தாங்க இருக்கு. 1 பந்துக்கு 1 ரன்னுங்கிறதுல வந்திருக்காரு பூமி. பார்க்கலாம் என்ன கொண்டு போறாங்கன்னு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பூமி இருக்கார் ஸ்ட்ரைக்ல. இங்கே தட்டியிருக்காருங்க. கேப்ல சூப்பராக தட்டியிருக்காருங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்குள்ள போறாங்க கணக்கப்பட்டி. நல்ல ஒரு பிளே மணியம்பலம் டீம்.